சினிமாவில் நடிச்சிட்டு இருப்பாங்க, 5-6 வருஷம் தான் அரசியலுக்கு வர்றவங்கெல்லாம் துணை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படும் போது 40 வருஷம் இருக்க திருமாவளவன் ஆசைப்படக்கூடாதா? திருமாவளவன் இந்த கூட்டணி, ஆட்சி அதிகாரம், அரசியல் பங்கு எல்லாம் கேட்கறதுக்கு காரணம், எடப்பாடியோட பேக் ரூம்ல அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு கூட்டணி போறதுக்கு. எடப்பாடி ஹஸ் ப்ராமிஸ்டு துணை முதல்வர் பதவி. திருமாவளவன் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, இவ்வளவு கான்ட்ரவர்சிக்கு அப்புறம். அதுல அவர் எந்த இடத்துலயும் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினவர் மேல அவர் பேசினது தவறுனோ, அவர் மேல நான் நடவடிக்கை எடுப்பேனோ சொல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க பிரச்சனைகள் இருக்கு, இவங்க எல்லாருமே ஒரு வேண்டா வெறுப்பாதான் அவங்களோட இருக்காங்க அப்படின்னா, வேண்டா வெறுப்பா இல்ல, வேற வழி இல்லாம ஆல்டர்னேட்டிவ் எமர்ஜி ஆச்சுன்னா அது யாராவது இருக்கலாம். திமுகவை ஈக்குவலாவோ அதை தோக்கடிக்கிற ஒரு சக்தியாக ஒண்ணு எமர்ஜி ஆச்சுன்னா நிச்சயமா எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப தலித்துன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய நாடறிஞ்ச பிரமுகரா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய பாப்புலர் லீடரா இருந்தாலும், மத்தியில அமைச்சரா இருந்தாலும், நீ அந்த கன்ஃபைன் அந்த தனி தொகுதிக்குள்ளதான் நீ இருக்கணும், பொது தொகுதியில வரக்கூடாது. இதான் சமூக நீதியா? தனி கட்சி ஆட்சிகள்லாம் சாத்தியமே இல்லைங்க. தட் ஏரா இஸ் ஓவர். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் கூட்டணி பத்தி ஒரு விஷயம் பேசுறாரு, 2-3 பேட்டிகள் கொடுக்குறாரு. அந்த பேட்டியில இருந்தே அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறுது. திமுக கூட்டணிக்குள்ள இருந்தே ஒரு கழக குரலா அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கேள்விகள் இருந்தது. அதுல அடிப்படையான கேள்வியே கூட்டணி கட்சிகள் என்பது தேர்தல் வரைக்கும் தானா, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அந்த அதிகாரத்தில் பங்கு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த கேள்விகள் எந்த திசையை நோக்கி நகர தொடங்கிருக்கு? அதாவது சார், திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக நடந்துக்கும், எப்பவுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக நடந்துக்கும். அது அதனுடைய வாடிக்கையான வேடிக்கை. இப்போ விடுதலை சிறுத்தைகள்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வெளியே பொது வெளியில் அதிகமாக பேசுகிறாங்க. எல்லா கட்சிகளுமே, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்குமே திமுக ஆட்சியின் மீது, கட்சியினுடைய அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் மீது நிறைய கோபதாபங்கள் இருக்குது. சில பேர் வெளியே பொது வெளியில் பகிரங்கமாக பேசிடுறாங்க, உள்ளுக்குள்ளே வச்சு புடுங்குறாங்க. உள்ளரங்க கூட்டங்கள், கவுன்சில்கள், காரிய கமிட்டி, செயற்குழு கூட்டங்களில். ஆகவே யூனிவர்சல் ஃபேக்ட் என்னென்னா, எவ்ரிபடி இஸ் டிஸாட்டிஸ்ஃபைடு. கூட்டணி கட்சிகள் எந்த நேரத்திலும் யார் வேணாலும் பிரிஞ்சு போகலாம். அதான் கொள்கை கூட்டணி ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா? அப்போ திமுக மேலே எல்லாருக்குமே, இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை தலைவராக, மாநில தலைவராக ஆன உடனே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சுது. இத்தனைக்கும் அவர் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் பேசினார், பொது வெளியிலே கூட பேசலை. ஆனால் இப்போ தான் எது பொதுவெளி, எது உள்ளரங்க எல்லாத்தையும் தான் லைவாக போட்டுடுறாங்களே, யாரோ எடுத்து போட்டுடுறாங்க பொது வெளியில். அப்போ அவர் பேசும்போது எத்தனை நாளைக்கு நாம் சீட்டுக்காக போய் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கிறது, நம்ம காலிலே நிற்கணும்னு பேசினார். இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அவன் கட்சிக்காரங்கிட்ட கூட அவன் கட்சியை பலப்படுத்தணும்னு பேச, உடனே திமுக ஆதரவு மீடியாலாம் இது செல்வ பெருந்தகை சரியில்லை, இது அதாவது அவங்க தே வாண்ட் நாட் பார்ட்னர்ஸ், அடிமைகள் வேணும். அதாவது திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை பார்ட்னராலாம் இல்லை, அடிமைகள், கொத்தடிமைகள் மாதிரி. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும், அவங்க செய்கிறது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் மக்களவை தேர்தலில் நம்ம பார்த்தோம், திமுக தன்னுடைய 2 இடங்களை விட்டு கொடுத்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரவணைச்சாங்களே. காங்கிரஸ் கேட்ட 10 இடங்கள் விசிகாவுக்கு இடத்த கொடுத்தாங்க, அவங்களோட 2 இடங்களை குறைச்சி கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் என் ரிசல்ட்டை சொல்கிறீங்க, ஆனால் காங்கிரஸுக்கு 5 சீட்லேருந்து தான் ஆரம்பித்தாங்க. அதாவதுங்க, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறது தான், நாடாளுமன்ற தேர்தலில் திஸ் இஸ் நாட் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, அதெல்லாம் கிடையாது. அது பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ராகுலா மோடி தேர்தல். அப்போ காங்கிரஸ் கட்சியா பாரதிய ஜனதா கட்சியா, 2ல் யாருன்றது தான் நாடு பூராவும் தேர்தல். அதில் இவங்களுடைய துருப்பு சீட்டே ராகுல் காந்தி தான், இவங்களுடைய மெயினே காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு சொல்லிட்டு அவங்க 10 சீட்டு இருந்தால் 9 சீட்டு அதை 5ஆக குறைச்சி தான் இவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. எப்படிலாம் இல்ட்ரீட் பண்ணாங்க, ஒரு அகில இந்திய அளவிலிருந்துலாம் தலைவர்கள் பேசி. அப்போது காங்கிரஸ் கட்சியை அவங்க அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் சொன்னீங்களே விட்டு கொடுத்துன்னு, யாருங்க
நான் கேட்குறேன், போன முறை எவ்வளோ ஜெயிச்சிங்க, அந்த அடிப்படையில் ஒதுக்குறேன்றாங்க. ஒரு முறை ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலையே. 39 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரே ஒரு சீட்டில் சிபிஐ ஜெயிச்சுதுன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில். அப்போ அடுத்த தேர்தலில் திமுக 38 தோத்துடுச்சின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காமலா இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் பலம் இருக்குங்க. இப்போ பொதுவாக இப்போ அந்த கூட்டணியை பற்றி வர்ற விவாதத்தில் நான் எதுக்கு சொல்ல பொதுமைப்படுத்துகிறேன்னா, நோபடி இஸ் ஹாப்பி வித் டிஎம்கேஸ். ஏன்னா டிஎம்கேவுடைய மக்கள் விரோத கொள்கைகள், அதனுடைய ஊழல், அதனுடைய இப்போ இந்த இது கூட்டணி கட்சிகளை நடத்துகிற விதம், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொறுமிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ சில சலசலப்புகள் வருது. இல்லை, காங்கிரஸில் வந்து இது ஃபஸ்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த வேல்முருகன் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள் பெரும்பகுதி அவங்க வந்து பஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிபிஎம் கட்சி, சிபிஐ சமீபத்தில் கூட ஒரு 5 கட்சி திமுக கூட்டணியில் 5 கட்சிகள் தமிழ்நாடு அரசை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஸோ இது வந்து புதுசு இல்லை. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தையில் அந்த துணை பொதுச் செயலாளர் பேசினதில் இன்றைக்கி வந்து ரொம்ப அவர் அது என்னென்னா டச்சுடு த ரா நர்வு. அதுதாங்க திமுகவுக்கு இப்போ பெரிய விஷயம், மீடியாவுக்கும் தீனி ஆயிடுச்சு. அதாவது சினிமாவில் நடிச்சிட்டு இருப்பாங்க, 5-6 வருஷம்தான் அரசியலுக்கு வர்றவங்கெல்லாம் துணை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படும் போது 40 வருஷம் இருக்க திருமாவளவன் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு அதை டச் பண்ணிட்டா இருப்பாருங்க. அதுதான் இப்போ பிரச்சனையை வெடித்ததுக்கே காரணம். அவரை மன்னிப்பு கேட்கணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, திமுக வந்து லாஸ்ட் இட்ஸ் மென்டல் பேலன்ஸ். எங்க ஒரு கட்சியில் இருக்கிறவன் அவன் கட்சி தலைவர் முதல்வர் ஆகணும், அவன் கட்சியை பலப்படுத்தணும், அவன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவன் கட்சிக்குள்ள பேசுறது கூட தப்பா இல்லை? அவங்க கட்சிக்காரங்க பேசலாம், இல்லை அவங்க கட்சி தலைவரை உயர்த்தி பேசலாம். கூட்டணி தலைமையை விமர்சிக்கக்கூடிய வகையில் பேசினா எந்த கட்சி தான் ஏற்றுக்கும் சொல்லுங்க? சரி, நான் வந்து எனக்கு அந்த பேட்டியை முழுசாக நான் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டேன். அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து திருமாவளவன் இந்த கூட்டணி, ஆட்சி அதிகாரம், அரசியல் பங்குலாம் கேட்கறதுக்கு காரணம், எடப்பாடியோட பேக் ரூமில் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு கூட்டணி போகிறதுக்கு. எடப்பாடி ஹஸ் ப்ராமிஸ்டு துணை முதல்வர் பதவி திருமாவளவனுக்கு, அதனால தான் இங்கே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டதாக. அதுக்கு பதில் சொல்லும்போது தான் ஆசைப்பட்டா என்ன தப்பு அப்படின்னு அப்படி தான் அது வந்ததை தவிர ஸ்ட்ரெயிட்டாகவே உதயநிதி ஸ்டாலின் அது அவங்க உள்கட்சி விவகாரம். திமுக இன்ப நிதியை கூட ஏதாவது ஆகட்டும், அதை பற்றி அவங்களுக்கு பதில் இல்லை. ஆனால் இந்த கேள்வி எந்த நேரத்தில் அவுட் ஆஃப் கண்டெஸ்டில் எடுத்து இதை பூதாகரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் விமர்சனம் அப்படி பண்ணால் கூட என்னங்க தப்பு கிடையாது, விமர்சிக்கலாம் சார். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சலசலப்புகள் வருது, அப்பப்போ பேசுகிறாங்க. 2 நாள் கழித்து அறிவாலயத்தில் தானே போய் நிற்கிறாங்க எல்லா தலைவர்களும். கூட்டணி தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, கூட்டணி ஒத்துமையாக தான் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும், திமுக கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே பொருந்தும். ஆமாம், அது காரணம் என்னன்னா இன்றைக்கி ஒரு கம்பல்ஷன். இப்போ பிஜேபியை எதிர்த்து ஒரு முன்னணி இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கே அது கிளைம் பண்ணுற தகுதியை போன தேர்தல் வரைக்கும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து பாஜகவோட நெருங்கிய உறவு, அதனோட கொள்கைகள்லாம் கண்மூடித்தனமான ஆதரவு கொடுத்துருச்சு. அப்போ நேச்சுரலி திமுகவை தான் எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. ஆகவே அந்த கூட்டணி ஆன்டி பிஜேபின்ற அந்த ஒற்றை அஜெண்டாவில் தாங்க அது வருது. அப்போ அதுக்கு தலைமை தாங்கிறது வந்து திமுகன்றதால யாருக்குமே இப்போ அதை வந்து விட்டு விலக முடியல. 1000 இது பண்ணாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் தாலி கட்டினவன் தான் புருஷன்ற மாதிரி இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை இது இப்படியே இருக்கும் 26 வரைக்கும்ன்றத நான் நம்பலைங்க. ஆக்சுவலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில், உள்ளரங்க கூட்டத்தில், இளைஞர் அணி கூட்டத்தில் பேசுனதா ஒரு தகவல். அதாவது அரசியலில் எதோ ஒன்றால் நடக்கலாம், நம்ம தனியாக கூட நிற்க வேண்டிய தேவை ஏற்படலாம். 26 தேர்தலில் 200 சீட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்றான் பேசியிருக்காரு. அப்போது கணக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போடுறாங்க. இப்போ இருக்கிற தொகுதிகளை குறைப்பது என்பதை ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டாங்க.
இருக்கிற தொகுதிகளை அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரு பார்கெனிங்காக கூட இந்த பேச்சுக்கள்லாம் கூட இருக்கலாம், யாரும் சொல்ல முடியாது, எல்லாம் நேர்மையாக பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ திருமாவளவன் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இவ்வளோ கான்ட்ரவர்சிக்கு அப்புறம். அதில் அவர் எந்த இடத்துலையும் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினவர் மேலே அவர் பேசினது தவறுனோ அவர் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேனோ சொல்ல. அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எல்லாருக்கும் ஜனநாயகமாக அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனே இதை தப்புன்னு நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி பேசிட்டு அடுத்த மூச்சில் திமுகவோடு எங்கள் கூட்டணி நெருடல் இல்லை, 26 இல்லை 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடரும் அப்படின்ட்டு ஒரு வச்சார் பாருங்க. என்ன வச்சார்? கட்சி நலன், மக்கள் நலன் இதெல்லாம் கணக்கில் கொண்டுனார். அங்கே தான் அதனுடைய ஹைலைட்டு. அதாவது கண்டிஷன் போட்டார் அவர், ஓப்பனாக இல்லை. நாங்கள் 26லேயும் திமுக தான், 29லேயும் திமுக தான்னு அந்த படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக அவர் கண்டிஷன் சப்ளைன்னு போட்டார். அதில் முக்கியமாக சொன்னதுன்னா மக்கள் நலன், கட்சி நலன், கூட்டணி நலன் இதெல்லாம் கணக்கில் வச்சு நாங்கள் முடிவு பண்ணுவோன்னா இது எப்படிங்க அன்கண்டிஷனலாக திமுகவோட தான் இருப்போம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என்னவோ டிஎம்கே அலையன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ராக் சாலிடாக இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பிரச்சனைகள் இருக்குது, இவங்க எல்லாருமே ஒரு வேண்டா வெறுப்பாக தான் அவங்களோட இருக்காங்க அப்படின்னா, வேண்டா வெறுப்பா இல்லை, வேற வழி இல்லாமல். ஓகே, வேற வழி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் எமர்ஜி ஆச்சுன்னா அது யாராவது இருக்கலாம். திமுகவை ஈக்குவலாவோ அதை தோக்கடிக்கிற ஒரு சக்தியாக ஒன்று எமர்ஜி ஆச்சுன்னா நிச்சயமாக எல்லாரும் போயிடுவாங்க. அதை தான் நான் சொல்ல. அதுக்கான சாத்தியம் இருக்கா? இந்த 1.5 வருஷத்துக்குள்ள கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி தெரியுதா? அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அது பாருங்க, அரசியலில் ஒரு நாள் என்பது டூ லாங் எ பீரியடுன்னுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. திருமாவளவன் அந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் பொதுவாக நான் இந்த டேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லிங் டு ஸ்ட்ரைக் அஃப்ரைட் டு வூண்ட். அடிப்பதற்கு ஆசை, காயப்பற்றுமோன்னு பயமாக இருக்குது. இதுதான் அப்ரோச். இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்னன்னா, திமுகவை விமர்சனம் பண்ணோம், திமுக பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட்டணி உடஞ்சிட்டு அவங்களுக்கு வேறு இடம் இல்லாமல் போச்சுன்னா அப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சிக்னல். வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸோ பர்சனோ ஏதோ ஒன்று கிடைச்சா நிச்சயமாக எழுதி வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்ததுன்னா உடனடியாக தே வில் வாஷ் ஆஃப் தர் ஹேண்ட்ஸ். கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி எல்லாம் காணாமல் போயிடும். இல்லை, இதே திமுக ஒரு காலத்தில் கூட்டணி கட்சியை விட குறைவான இடங்களில் கூட போட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போக மாட்டாரா? ஏன்னா ஸ்டாலின் மேலே அப்படி ஒரு இமேஜ் இருக்குது. அவர் இடங்களை விட தன்னுடைய கட்சிக்கான செல்வாக்கு அதெல்லாம் விட கூட்டணியை அரவணைச்சு ஒரு வெற்றி கூட்டணியை அதை வைக்கணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே உறுதியாக இருக்காருன்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் நினைச்சதெல்லாம் நடக்கும் 26லன்றது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அவர் தானே ஏன்னா கட்சி தலைமை. இல்லை, கட்சி தலைமையாக இருக்கலாங்க. இன்றைக்கி முடிவுகள் எடுக்கிறது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உதயநிதிக்கு பாஸ் ஆன் ஆகிட்டுருக்குங்க. உதயநிதி இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூத்துன்ற முறையில் யங்கர் ஜென்ரேஷனுடைய அந்த இது இருக்குங்க அவருக்கு. அதனால் ஸ்டாலினுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ அக்குமென்னோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ உதயநிதிக்கு இருக்கும்னு நான் நினைக்கலைங்க. ஏன்னா இவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸை அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லாம் வேறு. இப்போ ஸ்டாலின் என்ன தந்தும் ஒற்றுமை, என்னையே தந்தும் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி அவர் அந்த கூட்டணியை பாதுகாக்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ணுறாரு. அதே விஷயத்தை உதயநிதி செய்வார்ன்றதை நான் எதிர்பார்க்கல. கிவன் இஸ் பேக்ரவுண்ட், கிவன் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ், இம்மெச்சூரிட்டி. அதனால் அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கல. சரி, அப்படியே இருந்தாலும் திமுகவுக்கு கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையா? மக்களவை தேர்தலில் கூட ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. திமுக நினைச்சிருந்தா எத்தனை இடங்கள்லையும் அவங்களே நின்றுருக்கலாம், ஜெயிச்சிருக்க முடியும். அதாவது ஆனஸ்டாக நான் ஒன்று சொல்கிறேங்க.
அதிமுக படுதோல்வி அடைஞ்சதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மெயினான ரீசன் பிஎம் கேண்டிடேட்டு அதிமுக யாரை முன்னிறுத்துச்சு? யாருமே இல்லை. இதுதான் மெயின் ரீசன். அதை மட்டும் அவங்க வயசாக முடிவெடுத்திருந்தாங்கன்னா திமுக இப்படிலாம் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக வந்துங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சிங்க. திமுக வந்துங்க பாஸ்ட் டென்ஸ்லையா இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ்லையா? இப்போவும் சொல்கிறேன் அதான் ஆட்கள் மாறலாங்க. ஹார்ட் கோர்ன்றது வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அதனுடைய ஓட்டர்ஸ் தான் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்ல இல்லையா அவங்க? இல்லை, அதெல்லாம் போச்சுங்க, அந்த பீரியட்லாம் போயிடுச்சுங்க. இப்போ அவங்க கன்சாலிடேட் ஆகிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக வந்துங்க கூட்டணியை நம்பி இருக்கிற கட்சிங்க. திமுகவுக்கு கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வெற்றிகள்லாம் சாத்தியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனியாக நின்று இருந்தால் எல்லா சீட்டையும் ஜெயிச்சிருக்கலான்னு. எந்த அடிப்படையில் அதை நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு எதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? அதுக்கு எதாவது காரணிகள் இருக்கா? இல்லை, என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் அவங்க கைட்டி விட்டாங்கன்னா ஏடிஎம்கேவுடைய அதே சிச்சுவேஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதால சில அட்வான்டேஜ் இருந்திருக்கலாமே ஒழிய, பட்டு கண்டிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னும் போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜனங்க வயசாக முடிவு பண்ணுவாங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க மாதிரி வந்து புத்திசாலிகள் நான் இந்தியாவிலே இங்கே பார்க்கல. அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தான் வெற்றி கிடைக்குது. 2 சீட்டு. உடனே வந்து கலைஞர் வந்து அவசரப்பட்டு மக்கள் செல்வாக்கை எம்ஜிஆர் இழந்துட்டாருன்னு சொல்லி அவர் வந்து காங்கிரஸை சொல்லி ஆட்சியை கவுக்க வச்சிடுறாரு. எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. உடனே இமிடியேட்லி ஆஃப்டர் திஸ் ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் 2 சீட்டில் தான் எம்ஜிஆர் ஜெயித்தார். உடனே வந்து எம்ஜிஆர் வந்து எல்லா பக்கமும் வந்து ஜனங்க கிட்ட சொன்னார், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன தோக்கடிச்சிங்கன்னு. அந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் தான் ஜெயித்தார். ஸோ தமிழ்நாடு ஜனங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றதுல தெளிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து கூட்டணி இல்லாமல் இருந்தால் திமுக நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிருக்கும். நான் சட்டமன்ற தேர்தலில் சொல்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் கூட கூட்டணி கட்சிகளுடைய உதவியால் ஒத்துழைப்பால் தான் திமுகவுக்கு இந்த வெற்றிகள் சாத்தியம். தவிர அது ஸ்டாலினை கேட்டால் போய் சொல்லுவார் கரெக்டாக. அதனால் கூட்டணி இல்லாமல், ஆனால் ஏடிஎம்கே வித்தவுட் எனி டேஞ்சிபிள் அலையன்ஸ் ஆட் ஆனே இல்லை அதுக்கு. ஆனால் அதற்கு வந்து பெரிய சேதாரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனுடைய கோர் ஓட் பேங்க்கு இத்தனை ஸ்பிளிட்டு, இத்தனை ஹல்லாபுல்லாக்கு அப்புறமும் அது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதனால் அதாவது ஏடிஎம்கே இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில். அது வந்து மறுக்க முடியாத உண்மை தான். இப்போ வேறு ஏதாவது புது ஃபோர்ஸ் வந்து இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் மாறினால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. எப்படி எம்ஜிஆர் நடுவில் பூந்து டிஎம்கே காங்கிரஸ்ன்னு இருந்த அந்த ஈக்குவேஷனை உடைச்சி புது ஈக்குவேஷன் பண்ணாரோ அது மாதிரி நடந்தால் ஒழிய ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளில் ஏடிஎம்கே தாங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி வித்தவுட் அலையன்ஸ். ஓகே, இது வித் அலையன்ஸ் தான். இப்போ இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு விரிசல் அது நடக்குது அப்படின்னா ஆதாயம் ஒன்று அதிமுகவுக்கு இருக்கணும், இல்லை பிஜேபிக்கு இருக்கணும். இதுக்கெல்லாம் பின்னாடி இவங்க யாராவது இருக்காங்களா, பிஜேபியோ அல்லது அதிமுகவோ? இல்லைங்க, இதெல்லாம் வந்து யாரும் அப்படிலாம் நம்ம எது கேட்டாலும் இவன் பின்னால் இருக்கான் அவன் பின்னால் இருக்கான். ஆக்சுவலாக அதிமுக நேரிடுகிற சங்கடத்துக்கெல்லாம் காரணம் திமுகவாக இருக்கலாம் அல்லது பிஜேபியாக இருக்கலாம். ஐ எம் ஃபர்ம் அபவுட் இட். இன்றைக்கி அதிமுக எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற அத்தனை சங்கடங்களுக்கும் வேறு ஆள் தான். ஆனால் திமுக சந்திக்கிற எந்த சங்கடத்துக்கும் வேற ஆள்லாம் உள்ளே இருக்கிற ஆள்கள் தான். ஒன்று அவங்க கூட்டணி கட்சி, இல்லை அவங்க கிட்ட இருக்கிற RS பாரதி அந்த மாதிரி. இவங்களாம் இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறாங்கன்னா வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வருது இல்லை பொதுவாகவே? நிச்சயமாக இருக்குங்க. நான் வந்து இப்போ அதை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாத சூழலில் இருக்கேன்.
பட்டு இவங்களுக்கு இந்த போல்ட்னஸ் வர்றது காரணமே வந்து டிஎம்கேக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது. நம்ம வெளியே அவங்க சொல்லாமல் இருக்கலாம், பப்ளிக் மத்தியில் பார்த்தீங்கன்னா டெஸ்பைட்டு இந்த மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் பட்டியல் போடுறாங்களே, அதெல்லாம் பட்டியல்லாம் போட்டாங்க. ஆனால் இந்த எதிர்பட்டியல் இருக்கு பாருங்க, கள்ளச்சாராயம் ஊழல், கனிம வள ஊழல், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அரசியல், அப்புறம் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி அதே போல் இந்த மிஸ்யூஸ் ஆஃப் பவர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர், ஐ ஹவ் காட் 1000 டிஃபரன்சஸ் வித் ஹிம். அவருடைய பொதுவெளியிலையா எப்படி பேசணும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் எதிர்கருத்துள்ள ஆளை விமர்சனிக்கும் போது கூட கொஞ்சம் நாகரிகமாக பேசணும், பண்பாட்டோடு பேசணும். அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கலாம், குற்றம் செஞ்சவனாக இருக்கலாம், ஆனால் அவன் பொது வெளியில் ஒரு மரியாதைக்குரிய அளவுக்கு தான் நம்ம பேசணும். அவர் சில நேரங்களில் வரம்பு மீறி பேசியிருக்கார். அதனாலேயே அவருடைய நியாயமான சில வாதங்கள் கூட எடுபடாமல் போகுதுன்றது வச்சு சரி, அவர் 1000 தான் இருக்கட்டங்க, ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குதா இல்லையா? 5 மாதம் அவரை ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க. இப்போ நேற்று அவர் வந்தார், அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். அவர் கையை உடைச்சிருக்காங்க, நிர்பந்தம் கொடுத்துருக்காங்க, ஆளுங்கட்சியை வந்துட்டு எதிர்த்து பேசக்கூடாது, ஆதரவாக பேசணும், இப்படியெல்லாம் சொல்லி அவர் வெளியே வந்து சொல்கிறார். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியுது, திமுகவை விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஆகும்னு சொன்னால் இது என்னங்க ஜனநாயகம்? பத்திரிகை சுதந்திரம் இருக்கா? இப்போ மோடியை பற்றி சொல்கிறோம், மத்திய ஆட்சியை பற்றி சொல்கிறோம், ஊடகங்களை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு. தமிழ்நாட்டில் ஊடகங்கள் எப்படி இருக்குது? ஊடகங்களுக்கு யார் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? இப்போ எந்த செய்தியை போடணும், எந்த செய்தியை அமுக்கணுன்றது உள்பட திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி தலைமையிலையோ ஒரு குரூப்போ தீர்மானிக்கிறாங்க. இப்போ மோடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்கறது இல்லை, பத்திரிகையாளரையே சந்திக்கிறது இல்லைன்னு. இப்போ ஸ்டாலின் எத்தனை பத்திரிகையாளரை சந்திச்சிட்டாரு? எத்தனை ப்ரெஸ் சும்மா போகும்போது பழுக்கவில்லை கனியவில்லைன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. உங்களுக்கு தகவல் இருக்கா? எனக்கு தகவல் இல்லையே, மந்திரி சபை மாற்றம்னு போகிறதெல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை. உட்காந்து சும்மா எழுதி கொடுத்து கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரி அப்படி இல்லை, ஓப்பனாக சிட்சாட். நிருபர்கள்ன்றவங்க பத்திரிகையாளர்ன்றவங்க மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து கேள்விங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும், அரசு ஆள்பவர்கள் பதில் சொல்லணும். இதானே ஜனநாயகம். ஒரு 4th பில்லர்னு சொல்றாங்க. பேசுறாருல, இப்ப முதலீடு ஈர்க்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறாரு, போகும்போதும் பிரஸ் மீட் பண்றாரு, வரும்போது மீட் பண்றாரு. எங்க பிரஸ் மீட்டிங் வேற, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேற. அதாவது இப்போ இவர் கூட தான் பேசுறாரு, மாசம் பேசிட்டு இருக்காரு மோடி, மன் கி பாத். இல்லைன்னா செலக்டிவாக யாரையாவது வீட்டில் கூப்பிட்டு வச்சு எழுதி கொடுத்து கேள்விகளை விரும்பக்கூடிய கேள்வி. நான் கேட்கறது எல்லா ப்ரெஸ்ஸும் இருக்கணும், அதில் நமது எம்ஜிஆரும் அளவு இருக்கணும், முரசொலிக்காரனும் இருக்கணும், இந்துவும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். வேண்டப்பட்ட பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு விரும்பக்கூடிய கேள்விகளை கேட்க வச்சு பதில் சொல்கிறதெல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை. சொல்லப்போனால் நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சீஃப் மினிஸ்டராகி அது ஒன்றும் நடத்தினா மாதிரி எனக்கு தெரியல. மோடி அதாவது வீடியோ எடுத்து கொடுத்துட்றாங்க, அந்த வீடியோவை டிவிங்கெல்லாம் மகிழ்ச்சியோடு போட்டு இதெல்லாம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ப்ரெஸ் ப்ரீஃப் பண்ணுறாங்க. அதாவது ப்ரெஸ் ப்ரீஃப் இருக்குது, அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்குதோ அதை சொல்கிறாங்க, மக்கள் என்ன கேட்க நினைக்கிறாங்களோ அதை மீடியா கேட்க அனுமதிக்கிறாங்களா? அது நடந்துருக்குதா? அதனால் வந்துங்க இது மாதிரி ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே நிறைய பொறுமல் இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்தேன், மாநகராட்சியில் இந்த சுத்தம் செய்கிறாங்க இல்லையா, துப்புரவு பணிகளெல்லாம் வந்து தனியாருக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லி சிபிஎம் ஆதரவு சங்கமே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டாங்க தனியார் மையத்தை எதிர்த்து. இப்போ மோடி செஞ்சால் அதை எதிர்த்து மூச்சை பிடிச்சின்னு பேசுவாங்க. அதே பாதையில் தானே போகிறாங்க இவங்க. பெரிய ஒன்றும் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதால நேச்சுரலி அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய வரும். இப்போ இதை வந்து பழனிசாமியோ அல்லது வேறு யாரோ முறையாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போனால் திமுக வில் ஃபேஸ் த மியூசிக். அது இன்றைக்கி கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கிரவுண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கம் ஒரு லயபிலிட்டியாக ஆகிட்டுருக்கு, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி மாதிரி
இப்போ இது டிஎம்கே இஸ் பிகமிங் எ லைபிலிட்டி. அதுவும் இப்போ இந்த உதயநிதிக்கு துணை முதல்வர்லாம் கொடுத்தாங்கன்னா பப்ளிக் பர்செப்ஷன், நான் சொல்கிறது கட்சிக்காரங்க இல்லை, கட்சிக்காரன் வந்து இன்ப நிதியை கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பற்றி சொல்ல, பொதுமக்கள் பார்வையில் இது என்ன ஜனநாயகமா? ஏன்னா ஒரு ஆள் வராரு, இப்போ அந்த விடுதலை சிறுத்தைகள் கேட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன் எசன்ஸு அவர் இப்போ உதயநிதிக்கு ஆசை இருக்கும்போது ஏன் திருமாவளவனுக்கு துணை முதல்வா, அவருக்கு ஆசை இருக்குதுன்னு இல்லை, அப்படி ஒரு டீல் இருக்குது எடப்பாடியோட அப்படின்னு சொல்லும் போது இவர் ரிட்டார்ட் பண்ணுறாரு. எனி சேன் பர்சன் வில் ரியாக்ட். இல்லை, ஏன் ஆசை இருந்தால் என்ன தப்பு, இவருக்கெல்லாம் ஆசை இருக்கலான்னு அப்போ அப்படி தான் அது கம்பேர் வந்தது. அதனால் இது வந்து மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு கெட்ட பேரை தாங்க கொண்டு வரும். ஆனால் இது அவங்க உட்கட்சி விவகாரம். இன்னைக்கு மெஜாரிட்டி எங்கள் உட்கட்சினா இளைஞர் அணிக்கு செயலாளராக இருந்த அந்த ஒரு பெண்ண வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் கிட்ட லெட்டரை வாங்கி இவரை வந்து இம்ப்ளான்ட் பண்ணால் அது உள்கட்சி விவகாரங்க. அதை நான் வந்து தலையிட மாட்டேன். இளைஞர் அணிக்கு யார் இருக்கும், மகளிர் அணிக்கு கனிமொழி இருக்கணும், இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், இதெல்லாம் அவங்க கட்சி விவகாரங்க. அதெல்லாம் நம்ம யாரும் தலையிடல. ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கான தலைவர் முதலமைச்சர் இல்லை அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு பதில் சொல்ல மக்களுக்கு அவங்க வந்து கடமைப்பட்டிருக்காங்க, கட்சி கடமைப்பட்டதில்லை. ஆட்சியில் வந்தாச்சுன்னா ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்லைங்க, ஓட்டு போடாதவங்களுக்கும் முதலமைச்சர் இல்லையா? அப்போ பொதுமக்களுக்கு வந்து ஆட்சியை பற்றி கேள்வி கேட்குற, கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. அப்போ உதயநிதி எம்எல்ஏ ஆனதை நான் கேள்வி கேட்கல, எம்பி ஆக்கிறத நான் கேள்வி கேட்கல. கனிமொழியை ராஜ்யசபாவில் இருக்கிறவங்கள ரிசைன் பண்ணி வந்து லோக்சபாவில் நிற்க வைக்கிறதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவரை துணை முதல்வர் ஆக்கும்போது அது வந்து பொதுமக்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அதுக்கு பொதுமக்களுக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி அவங்களுக்கு வந்து பெர்செப்ஷன் ராங்காக தான் ஆட் ஆகிட்டுருக்கு. அவங்க என்ன வேணால் பிரச்சாரம் பண்ணலாம், ஊடக வெளிச்சத்தில் வந்து இவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தோம், இவ்வளோ பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நெகட்டிவான அம்சங்கள் ஏராளமாக இருக்குது. ஆணவ கொலைகள், இப்போ உதாரணமாக அவங்க அதிகமாக பேசுகிறது என்ன, பெரியார் பூமி, சமூக நீதி, சமூக நீதியை காத்து நிற்கிறோன்றாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க சில விஷயங்கள்லாம் நான் சொன்னால். இப்போ உதாரணத்துக்குங்க, நம்ம ஆர் ராஜா இருக்கார் இல்லையா, பெரம்பலூர் தொகுதியில் 2004 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஏன்னா மத்திய அமைச்சராக இருந்தார், சுற்றுப்புற சூழல் அமைச்சரானார். ரொம்ப இளம் வயதிலேயே அமைச்சராக்கப்பட்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் சொந்த ஊர் அரியலூருங்க, அது தொகுதியில் இருந்தது, அதனால் பெரம்பலூரில் எம்பி ஆனார். ரைட். ஆனால் 2009 தேர்தலின் போது அவர் ஒரு நாடறிந்த மத்திய அமைச்சர், நாடறிந்த ஒரு திமுக தலைவர் தமிழ்நாட்டில். அப்போ அவருக்கு வந்து ரிசர்வ்டு தொகுதியாக இருந்த அந்த பெரம்பலூர் வந்து அது வந்து ஜென்ரல் கான்ஸ்டுவன்சி, பொது தொகுதி ஆகிடுது. ஆனால் என்ன, உடனே திமுக வந்து சமூக நீதி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது, ராஜாவை நாடு கடத்துது. எங்கே, நீலகிரிக்கு. அதுக்கும் இவருக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, அங்கே போகிறாங்க, அங்கே போய் ஒரு தனி தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க. அப்போ தலித்துன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய நாடறிஞ்ச பிரமுகராக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய பாப்புலர் லீடராக இருந்தாலும், மத்தியில் அமைச்சராக இருந்தாலும், நீ அந்த கன்ஃபைன், அந்த தனி தொகுதிக்குள்ளே தான் நீ இருக்கணும், பொது தொகுதியில் வரக்கூடாது. இதுதான் சமூக நீதியா? ரைட். 2009 திமுக வந்து இந்த தொகுதியில் அவர் தோத்துருவார் அப்படின்னு பயந்துட்டு போயிட்டு அவரை நாடு கடத்தி ஜெயிக்க வச்சாங்கன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரலாம். அப்போ அங்கே திமுக போட்டி போடலையா, ஜெயிக்கலையா? நெப்போலியன் போட்டி போட்டார், நேருடைய உறவினர். அப்போது ஒரு திமுககாரர் நிற்க வைப்பாங்க, மத்திய அமைச்சரை நாடு கடத்துவாங்க, ஜஸ்ட் பிகாஸ் இஸ் எ தலித். தேர்தல் உத்தியா இருக்காது, தேர்தல் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், தொகுதியா இருக்கட்டும், அவங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இல்லைங்க, அதே திமுக சிட்டிங் எம்பியை நீங்க மாத்துறீங்கன்னு சொன்னா ஒன்னு அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம இருக்கணும். நான் உங்க வாதத்துக்கே வரேன், அவர் தோக்கிற வாய்ப்பு இருக்குதுன்றீங்க. அப்ப தோக்கிற வாய்ப்பு உள்ளவருக்கு ஏன் சீட்டு கொடுத்து இன்னொரு இதுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அவரை டிராப் பண்ணணும் இல்லையா? கரப்ஷன் சார்ஜ் இருக்குன்னா அவரை டிராப் பண்ணணும். அவரை கொண்டு போய் இன்னொரு தலையில் கட்டுவீங்களா?
அப்போ அந்த தொகுதியில் இருக்கிற அந்த அந்த அங்கே இருக்க திமுக காரனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிள் ஃபேக்ட்டு, கேஸ்ட் கோர் இஷ்யூ வந்து ஜென்ரல் கான்ஸ்டியூன்சியில் ஒரு தலித்தை நிறுத்துறது அளவுக்கு சமூக நீதி அவங்களுக்கு இடம். இந்த விஷயத்தில் நான் ஜெயலலிதா அவங்கள பாராட்டுறேங்க. 2001 நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தால், ஒரு இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு திருச்சியில் நடந்தது. அப்போ பாமகவில் இருந்தவர், அவர் தலித் எழில்மலைன்னு ஒருத்தர், நல்ல பாப்புலரான ஆள், மத்திய அமைச்சராக இருந்தார். ஆமாம், போஸ்டலில் வந்து ஒர்க்கராக இருந்தவர், அவர் போஸ்டலில் யூனியன் லீடராக இருந்தவர், எனக்கு நல்லா தெரியும். பாமகவில் இருந்தார். அப்புறம் என்ன காரணமாக அவர் அதிமுகவில் சேர்ந்தார். அந்த 2001 நாடாளுமன்ற திருச்சி ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி, அதில் அவரை வந்து வேட்பாளராக துணிச்சலோடு ஜெயலலிதா நிறுத்தினாங்க. இந்த மாதிரி நாடு கடத்தலை, ராஜாவை நாடு கடத்தின மாதிரி இல்லை, நிறுத்துகிறாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லை, அவங்க அதோட அந்த கடமை முடியல, அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுதாங்க வந்து சமூக நீதி. இல்லை, திமுக இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்காங்களே. இப்போ மேயர்கள், சென்னை போன்ற ஒரு முக்கியமான மாநகராட்சியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் தான் மேயரா வர முடியும்ன்றதை இவங்க தானே கொண்டு வராங்க. அது வந்து ரொட்டேஷனுங்க. அது பாருங்க, அதெல்லாம் வந்துங்க இன்னைக்கு தவிர்க்க முடியாம சில ரொட்டேஷன்ல இந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், பெண்கள், இதெல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸில் வரக்கூடியதுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஜென்ரல் கான்ஸ்டியூன்ஸில் தமிழ்நாட்டில் 50 வருஷம் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ண இடத்துல ஒரு ஆளை நிறுத்தி ஜெயிக்க வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை இல்லாமல் போச்சு பாருங்க, துணிச்சல் இல்லை பாருங்க. ஜெயலலிதாவுக்கு அந்த துணிச்சல் இருந்தது, செஞ்சாங்க. நான் அதெல்லாம் விடுங்க, பழைய கதை. உத்தரப்பிரதேசத்தில் 2024 இப்போ நடந்த தேர்தலில் ரொம்பவும் நம்பி இருந்தது மோடி வந்து யூபியில் யோகி ஆதித்யநாத் பிஜேபி சர்க்கார் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டிட்டார். அதை வச்சு தான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனையே அவர் வந்து எதிர்கொண்டார். அந்த அயோத்தியில் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி துணிச்சலாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தலித்து கேண்டிடேட்டை தான் ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சியில் நிறுத்தினாங்க. பாருங்கள், ராமர், அயோத்தி, இந்துத்துவா கொழுந்து வெட்டி எறிகிற ஒரு மாநிலம், அங்கே துணிச்சலாக வந்து நிறுத்துகிறாங்க. சிட்டிங் எம்பி பிஜேபி லாலு சிங்னு ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர், அவரை தோக்கடிச்சிட்டாருங்க அவர். இப்போ இது ஒரு பெரிய அப்செட்டு பிஜேபிக்கு. ஆக்சுவலி அது இந்த 2024 தேர்தல் ஹைலைட் எதிரானா, அயோத்தியில் பிஜேபி தோத்தது, யூபியில் அந்த பிஜேபியை தோற்கடித்தவர் ஒரு பொது கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு தலித் வேட்பாளர் என்பது ஹைலைட் ஆஃப் தி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். வடநாட்டில் வந்து சனாதானம் இருக்குது, இந்துத்துவா இருக்குது, நாங்கள் இங்கே எல்லாத்தையும் மாற்றி தலைகீழாக பண்ணிட்டோம்னு சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் ஏன் அதை அட்டம் பண்ணல? அப்போது இந்த அவங்க பேசுகிறது நிறைய பேசுகிறாங்க. இவங்க பழைய விஷயந்தான், பிஜேபி சொல்கிறது தான். இவங்க பிள்ளைங்களெல்லாம் ஹிந்தி படிக்க வச்சுருவாங்க, ஹிந்தி படிக்கக்கூடாது, ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னுவாங்க. இவங்க எல்லாமே வெளிநாட்டில் படிக்க வச்சுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்றது இரட்டை நிலைப்பாடு என்பது அரசியலில் திமுகவுக்கு. அதே போல் எதிர்கட்சியாக இருக்கும்போது சாராய கடைகளை மூட வேண்டும், நல்ல ஞாபகம் என் கண் முன்னால் இருக்குது. முரசொலி இதே நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்லாம் அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த கருப்பு கொடி பண்ணி சாராய கடை எடப்பாடியே மூடு ஊனாங்க. அப்போ போய் யாரும் மத்திய அரசே மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வான்லாம் கேட்கல. அப்போ இன்றைக்கி வந்து அந்த கொள்கையெல்லாம் வந்து என்ன ஆச்சுங்க? இப்போ கனிமொழி வந்து வாயை திறக்கிறாங்களா? விதவைகள் தமிழ்நாட்டில் தான் சாராயத்தால் அதிகமாக இருக்காங்கலாம் பேசுனாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் வாய் மூடிக்கிறாங்க. கள்ளச்சாரம் இது இப்போ கள்ளக்குறிச்சியில் இது விக்கிரவாண்டி இது எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. வாயை ஏன் திறக்க மாட்டேன்றாங்க? அதை விட அபத்தமாக ஈரோட்டில் முத்துசாமி 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன். ஏன் அதை வந்து தாமதம் ஆகுதுன்னா, எல்லாரையும் குடிக்கிற இதை மனநிலையை மாற்ற போகிறாங்களாம். முதல்வர் உத்தரவிட்டிருக்காராம், மக்களை வந்து குடி பழக்கத்துலேருந்து மாற்றினா, இல்லைன்னா அவங்க பக்கத்தில் போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்களாம் பாண்டிச்சேரிக்கும். அது இந்த கதையை எவ்வளோ நாளைக்கு கேட்குறது? அந்த மனநிலைக்கு மாற்றின பிறகு இவங்க மூடுவாங்களாம். என்னங்க, அதாவது ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கையை தேர்தலில் சொல்கிறோன்னா அதை வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சியாவது பண்ணோம். அப்போ இந்த மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசின எதையும்
நான் ஏற்கனவே சொன்னது தான், பிஜேபியை வந்து பாசிச சக்தி ஊயின்னு சொன்னவங்க அந்த கலைஞர் நாணய இதில் விழாவில் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சுது சம்திங் இஸ் ஃபிஷி, ஏதோ நடக்குதுன்னு. அதனால் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் நியாயமாகவே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சா, இது லயபிலிட்டியாக திமுக இருக்குமா, தங்கள் மூழ்கும் கப்பலில் இருந்து எல்லாம் எகிருவாங்க இல்லையா, அதுக்கான ஒத்திகையாக இருக்குதா அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்குறதுலையும் தப்பு இல்லைங்க. அதாவது நான் பர்சனலாக பேசலை, கூட்டணின்னு வச்சுக்கிட்டா திமுக வந்து சிறுபான்மை ஆட்சி, மைனாரிட்டி அரசுன்னு வாய் பூரா ஜெயலலிதா பேசுனாங்க 2001 2006. ஆமாம், அப்போ கூட கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தணும், காங்கிரஸ் பாமகவை உள்ளே வச்சுட்டு நடத்தணும்னு கலைஞர். ஆனால் இதே கலைஞர் காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சியின் போது மந்திரி சபையில் பங்கு கொடுக்குறேன்ட்டாங்க, இந்தந்த இலாக்காக்கள் வேணும்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டார். அப்போ என்ன மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, இங்கே தனி கட்சி ஆட்சியா? இன்னும் அதிகாரத்தில் போனால் என்ன, 2 பேர் உட்காந்தா என்ன? இப்போ கேரளா வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் கூட்டணியே இருக்குதுங்க. அவங்க தேர்தலுக்காக இல்லை, அது தொடர்ந்து தேர்தலுக்கு பின்னாலும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடுகள் தான், ஆமாம், பவர் ஷேரிங் கிடையாது. ஆனால் கேரளா மாதிரி, அதே போல் பெங்கால் மாதிரி இடதுசாரிகள் இருக்கிற இடத்துலாம் பக்கா ஃபிக்ஸர்ஸு, யூடிஎஃப் எல்டிஎஃப், லெஃப்ட் ஃப்ரண்ட், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்தால் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனி தனிக்கட்சி ஆட்சிகள்லாம் சாத்தியமே இல்லைங்க. தட் எரா இஸ் ஓவர். அப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்டால் என்ன, இது ஏதோ சொத்து பிரிவுன்னு கேட்குற மாதிரி கொடுக்க மாட்டேன், அது எப்படி கேட்கலாம், ஆசைப்பட்டாலே தப்பு, கனவு கண்டாலே தப்புன்னு திமுக ஆட்கள்லாம் பேசுகிறது வந்து நியாயமற்றது. நான் ஒன்று சொல்கிறேன், நமக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னா 2018 நினைக்கிறேன், அப்போ சித்தராமையா கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர். தேர்தல் நடக்குது, தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்துடுது, எதிர்கட்சியாக இருக்கிற பிஜேபி. ஆனால் காங்கிரஸ் 80 சீட்டில் ஜெயிக்குது. இந்த நம்ம தேவகவுடா கட்சி இருக்கு இல்லையா, ஜேடி, செக்குலர், மதச்சார்பற்ற ஜனதா தளம் தான் இப்போ பிஜேபியோட தான் கூட்டணி. அவங்க மந்திரியாகவே இருக்கிற மத்திய சபையில், எல்லாம் ஒரே கேலி கூத்து தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க குமாரசாமி, HD குமாரசாமியை 24 எம்எல்ஏவாக இருக்கிற குமாரசாமியை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இதுதான் அவங்களுடைய கொள்கை. 80 சீட்டு வச்சிருக்க காங்கிரஸ் 24 கீழே அடங்கி இருந்ததுங்க. அதுதான் கொள்கைக்கான இது. நாங்கள் பிஜேபி வந்துடும், பிஜேபி உள்ள நுழைவிடக்கூடாது, ஆனால் நாங்கள் மட்டும்தான் அதை எதிர்த்துட்டு இருப்போன்றது இது கொள்கைக்கான போராட்டமாக நான் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம், இப்போ இந்த லட்டு விஷயத்தில் தேவையில்லாமல் சந்திரபாபு நாயுடு கார்னர் பண்ணுறாரு. இந்த பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி. ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியனு, இன்னும் அவரே வந்து லட்டில் நெய்யில் கலப்படம் பண்ணி ஏத்தனார்ன்ற மாதிரி பிக்சரை கொண்டு வராங்க. இது வடநாட்டில் நடக்கிற ஹரியானா தேர்தலுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கான பிஜேபி குஜராத் லேபில் போய் ஏன் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் வந்து ஹைதராபாத்தில் இல்லையா, இல்லை டெல்லியில் லேப் இருக்குது. இப்போ இது ஒரு நேஸ்டி திங்குங்க. சரி, மக்கள் நம்பிக்கையை வந்து பாழ்படுத்துகிறாங்க. அப்போ அந்த வேலையை செஞ்ச சந்திரபாபு நாயுடு ஒரு நல்ல வேலையும் செஞ்ச, அதையும் நம்ம சொல்லணும்ல. அதாவது தனிப்பெரும் கட்சியாக இல்லை, மெஜாரிட்டி அவருக்கு வந்துடுச்சு சட்டமன்ற தேர்தலில். ஆனால் மெஜாரிட்டி அதுவும் வந்தது. ஆனாலும் அவரோட கூட்டணி வச்ச பிஜேபி, ஜனசேனா, பவன் கல்யாண் நடிகர்கள், இவங்க 2 பேருக்கும் மந்திரி சபையில் கூப்பிட்டு இடம் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் ஒரு வைஸ் மேன் அப்ரோச்சாக இருக்கும்.